ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மிளகால எவ்வளோ தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோத்துலேயும் குட்டி குட்டியாக மொட்டு வந்திருக்குது. இந்த குடமிளகா செடின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு வச்சேன். இவ்வளோ தளிர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மேலே இருக்க தளிரை ஒடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இப்படி வந்திருக்குது. இது இந்த ரோஸுன்னு இன்றைக்கி நாளைக்கு பூத்துருன்னு நினைக்கேன். நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம், லிக்விட் ஃபெர்டிலைசர். இந்த அடுத்த தளிர் அடிச்சிருச்சு பாருங்கள். இது சிகப்பு கலர் ஊட்டி ரோஸு. இந்த இதுலேயும் தளிர் வருது பாருங்கள். இந்த மஞ்சள் கனகாம்பரம் எப்போ பூக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா சூப்பராக தழுத்துட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது 7 days ரோஸ் பாருங்கள். இந்த வருங்க, இதில் ஒரு மொட்டு, 2 இங்கனக்குள்ளே கூடி உள்ளே விடி இந்த ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள். இந்த இங்கேயும் மொட்டு வந்துடுச்சு. மொத்தம் இப்போதைக்கு நமக்கு 4 மொட்டு வெளியே தெரியுது. இந்த மிச்ச மொட்டுக்கு நான் வெளியே வரலை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து வாழைப்பழமும் வெங்காயத்தோலையும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 1 வாரம் ஆச்சு. இது வந்து வாழைக்காயோட தோல், அதையும் எடுத்து அப்புறம் 3 நாளாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இதைத்தான் ரெண்டையும் கலந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாம் கால்சியம் சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ். செடிகளுக்கு வந்து ஒன்றாட்டம் என்ன செய்யணும், ஏதாவது உரம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடிகளுக்கெலாம் நம்ம உரம் கொடுத்தா தான் என்ன செய்யும், சிறப்பாக வரும். இப்போ தரையில் வச்சுருக்கோன்னா அதுவாக என்ன செஞ்சுக்கணும், உரத்தை எடுத்துக்கிடும். அப்படிங்கும்போது நம்ம தொட்டியில் இருக்கிறதுக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு உரம் என்ன செஞ்சணும், ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். வாங்க எல்லா செடிகளுக்கும் கொடுப்போம். 10:30 மணி தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வெயில் கொளுத்துது. ஏற்கனவே மண் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. நம்ம சாயங்காலம் ஒரு இடம் வெறும் தண்ணி ஒரு இடம் கொடுத்துட்றோமா, அதனால் செடி வந்து ஈரமாக தான் இருக்குது. இந்த 2 முல்லைப்பூ குச்சியாக ஊனியிருக்கேன். தழுக்குதான்னு பார்க்கணும். வெயில் நேரம் வராதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஓரத்தில் கொஞ்சம் நிழல் அடிக்கும். அதனால் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சரின்னு ஊனிச்சு. ஏன்னா அதில் கொழிஞ்சி செடி இருக்குதா, அதனால் சிறப்பாக வந்துடணும் ஒரு நம்பிக்கை. எல்லா செடிகளுக்குமே என்ன செய்ய போகிறேன், இந்த தண்ணியை தான் கொடுத்து விட போகிறேன். ஏன்னா இப்போ தக்காளி செடியெல்லாம் பூ பூக்குதா, இப்போ நேரம் இந்த வாழைப்பழ கரைசல் எல்லாம் கொடுத்தோம்னா சரி, அந்த பூவெல்லாம் என்ன செய்யும், நல்லா காயாக மாறும். அது எல்லாம் தேர்மோர் கரைசல், இப்படி ஏதாச்சும் ஒரு உரம் என்ன செஞ்சோன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, சீனிக்கிழங்கு நல்லா ரொம்ப நீளமாக வந்துச்சுல, இப்படி இதை தரையில் விட்டுருக்கேன். கீழே கூடி தரையில் அப்படியே போச்சுனாக்கும் வேர் பிடிச்சுன்னா தரையிலையும் கிழங்கு வைக்கன்னு சொன்னாங்க. அதனால் தரையில் போட்டுன்னு கீழே விட்டுருக்கேன். அடுத்தாப்பில் இந்த ஒன்று வருது, இந்த ஒன்று நல்லா நீளமாக வருது பாருங்கள். இதையும் எப்படி தரையில் விட்டுருவோன்னு பார்க்க. இந்த 2 க்ரோ பேக்கையெல்லாம் எடுத்துட்டோம்னா அப்படி தரையில் விட்டுட்டோம்னா கிழங்கு கீழே தரையில் வைக்குங்காங்க. சரி, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். செடியில் வளர்ச்சியை பாருங்கள். இன்னும் அடுத்த புடலங்காய் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பீக்கங்காங்க பாருங்கள், 2 நாளில் அதுக்கு முன்னாடி நல்லா டங்குன்னு இறங்கிட்டாங்க. பாருங்கள், 2 நாள் தான் அது இவ்வளோ தடிமனாக வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பாவக்காய் தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இங்கே பாருங்கள், சின்ன தக்காளி பழம் வேறு நல்லா பழுத்துட்டாக. நான் பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா இது என்ன செய்வாங்க, அணிலார் சாப்பிட்டு போவாங்க. தக்காளி பழத்தையும் விட மாட்டாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொடி காய்கறிலாம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கேன். இந்த பாருங்கள் விவர்ஸ், பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் பூ வந்துருச்சு பாருங்கள். எங்கிட்ட போகிறது வந்து புடலங்காய் கொடி, அதில் வெள்ளை கலர் பூ வந்துருச்சு பாருங்கள். 2 இந்த பாவக்காய் கொடி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு பாவக்காய் கிடக்கு, அதை பறிச்சுருவோம். இந்த பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு 3 பேக்கை வச்சு 3 செடி இந்த ஓரத்தில் வச்சு இந்த சுவரில் படரட்டன்னு விட்ருக்கேன். தேங்க்யூ.